Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, விழித்திருங்கள், விசுவாசம் நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் 2 காரியம் உங்களிடத்துல சொல்லுகிறார். விழித்திருங்கள், விசுவாசம் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. அநேக நேரங்களிலே நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து போய் உலகத்தின் பிள்ளைகள் போல அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். கோபப்படுகிறதா இருந்தாலும் சரி, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய சாயல் நமக்குள்ளே, உலகத்துக்குரிய காரியம் மனுஷன் என்ன செய்யறானோ அதை நம்ம செய்யறோம். அப்படி அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால் நாம் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். தேவ சாயலை உடையவர்களாகவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறபடியினால் உங்களுடைய எண்ணங்கள் விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் தெளிவா இருக்க வேண்டும். விழித்திருங்கள் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, தெளிவா இருங்கள் என்று சொல்லி அர்த்தமாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தெளிவற்று போய் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம். இது பிசாசனுடைய தந்திரமா இருக்கும். நீங்கள் அறியாமல், நீங்கள் தெரியாம, ஐயோ அந்த குழியில விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா நீங்கள் எரிச்சல் படுவதற்கும், நீங்க கோவப்படுவதற்கும், நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் கிரியை செய்வதற்கும் ஒரு குழியை என்ன பண்றான் பிசாசு வெட்டி வைத்து அவங்களை காத்து கொண்டிருக்கிறான். பிசாசன் யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்றானா காத்து கொண்டிருக்கிறான். அதனால தேவ பிள்ளையே, நான் உனக்கு சொல்றது என்ன அப்படின்னா, விழித்திரு, ஜாக்கிரதையாயிரு. விழித்திரு என்றால் ஜாக்கிரதையாயிரு. பி அவேர். பிசாசு என்ன செய்ய போகிறான் என்பதை அறிந்திரு, தெளிவாயிரு, விழுந்து போகாத. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை சொல்ற ஒரு காரியம், விசுவாசமா இரு, விசுவாசத்துல பலத்திரு, நிலைத்திரு. விசுவாசம் குறைஞ்சு போனாதான் பயமும் திகிலும் வரும். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்க விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, உங்க விசுவாசம் நிலைத்திருங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க நாமத்தை உயர்த்த போகிறார். அவர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய போகிறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். விழித்திருந்து விசுவாசம் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதபடி காத்திருந்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும். வாழ்த்துகிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில் தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.